Hello viewers, welcome to our channel Samachu Saapudalam. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் அப்புறம் ரொம்பவும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் இந்த ரைஸ் ஊற வச்சா போதும். முன்னாடியே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ரைஸில் வேணால் நீங்கள் இந்த பிரியாணி பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் நான் 2 கிளாஸ் இதில் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ அது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 அலசிட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் கொஞ்சம் சூடானதும் நம்ம இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் 2லேருந்து ஒரு 3 கிராம்பு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 15லேருந்து 20 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். இது எல்லாமே சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஸோ கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக அதே அளவு புதினா அதையும் போட்டு நம்ம கொத்தமல்லி எப்படி வதக்கணுமோ அதே மாதிரி புதினாவையும் நல்லா ஒரு 20 செகண்ட், மேக்ஸிமம் 20 செகண்ட் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் இதை வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேக்ஸிமமாக 20 செகண்ட் வதங்கினா போதும். இதெல்லாமே ஸ்டவ் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 20 செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் மட்டன் நீங்கள் எது பண்ணாலுமே எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்படி வாஷ் பண்ணும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா மஞ்சள் தூளில் ஒரு ஆன்டிபயோட்டிக் சிக்கன் மட்டனில் இதில் ஏதாவது ஜேர்ம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை கில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த சிக்கனில் நல்லா தயிர் எல்லாமே நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் வேகணும். அதுக்கு இது மேலே ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 1 கிளாஸ் ரைஸ்னால் 1.5 கிளாஸ் தண்ணி, இந்த ரேஷியோவில் தண்ணி ஊற்றணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா கொதிக்கிற சவுண்ட் நல்லா கேட்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணதுக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கும்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பத்தலைன்னா இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். அதனால் மெதுவாக ரைஸ் அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த டைமில் ஒரு பாதி லெமன் இதில் பிழிஞ்சிக்கலாம்.
ஸோ லெமன் வந்து பார்த்திங்கன்னா டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கை விடாமல் வந்து மெதுவாக நடுவில் வந்து கரண்டி வச்சுட்டு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண ரைஸும் அந்த தண்ணியும் வந்து ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறமா குக்கர் வந்து மூடி போட்டு விசில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குக்கர்லேருந்து நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. ஸோ பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக அடியிலேருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்தீங்களா குக்கரில் அடியும் பிடிக்கல, பிரியாணி வந்து குலையாமல் சூப்பரான டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிரியாணி வந்து குலையாமல் நல்லா பொழுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ரைத்தாவோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.